சந்தியாராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் காலேஜுக்கு நேரமாச்சு. தயவு செய்து வண்டி எடுங்கிறாங்க. ஆமா மாயா, நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். நீ சொல்றது மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும். என்ன நடந்தாலும் நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். நான் சொல்றதெல்லாம் தப்பு. அப்படித்தானே கேட்குறாங்க சீனு. ஆமா, அது எப்படி மாயா, எதுவுமே நடக்காத மாதிரி வந்து என்கிட்ட பேசுறேன்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் சீனு, தயவு செய்து நீ முதல்ல வண்டி எடு. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுங்கிறாங்க மாயா. என்னால் முடியாது மாயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கதிரேசன் பார்த்துட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. ஹலோ பிரதர், என்ன ரெண்டு பேரும் காலையிலேயே ரொமான்ஸா? ரொம்ப ஜாலியாக வேற பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க கதிரேசன். ஏய், உன்னை யாராவது பஞ்சாயத்து கூப்பிட்டாங்களா? போய் வேலை பாட்டா போடா அப்படிங்கிறாங்க சீனு. டென்ஷன் ஆகுதுங்க ப்ரோ. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். மாயா தான் காலேஜில் எக்ஸாம் இருக்கு, நேரமே போகணும்னு சொல்றாங்கல்ல, கூட்டிட்டு போங்க ப்ரோங்கிறாங்க. டைம் ஆயிட்டு இருக்குதுல்ல, ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தா எப்படி? கூட்டிட்டு போங்க ப்ரோங்கிறாங்க. டேய், உங்ககிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டாங்களாங்கிறாங்க சீனு. பாருங்க ப்ரோ, மாமா உங்க ரெண்டு பேத்துக்கும் முடிச்சு போட்டுட்டாரு. அதனால நான் என்னோட ட்ரக்கை மாத்திக்கிட்டேன். இல்லைன்னா நானே ட்ராப் பண்ணிருப்பேன். பட சீனு கோவம் தெளியணும்னா நான் எப்படியாவது கதிரேசன் பைக்ல போய் ஆகணும். அப்படி போனா மட்டும்தான் சீனு அவன் கோவம் தெளிஞ்சு அவனா என்கிட்ட வழிய வந்து பேசுவான். இதுதான் நல்ல ஐடியான்னு நினைக்கிறாங்க மாயா. டேய், முதல்ல உன் வேலையை பாருடாங்கிறாங்க சீனு. சரி, எனக்கு என்ன அப்படின்ட்டு போறாங்க. கதிர் ஒரு நிமிஷம் காலேஜில் ட்ராப் பண்ண முடியுமான்னு மாயா மாயா கூப்பிட்டதும் கதிரேசனுக்கு அப்படியே கனவுல பறக்கிற மாதிரி முடியெல்லாம் கோதி விட்டுக்கிட்டு அங்கங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ மேடம் தான் கூப்பிடுறாங்களா, கூட்டிட்டு போங்கிறாங்க. ஏன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்? நிஜமா தான் கேட்டியான்னு கேட்குறாங்க கதிரேசன். எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, எப்படியாவது நீயாச்சும் என்ன ட்ராப் பண்றியான்னு கேட்குறாங்க. சரி வா மாயா போலான்னு சொல்லி கதிர் கூப்பிடுறாங்க. மாயாவும் வண்டி ஏறி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. மாயா, நான் கூப்பிட்டது நீ வண்டியில வந்துட்டியே, ஒருவேளை உனக்கு எனக்கு தான் செட் ஆகும் போல இருக்குங்கிறாங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தியான்னு கேட்குறாங்க மாயா. அதுதானே லைஃபு, சான்ஸ் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். என்ன எதுவும் பேசாமல் சைலண்டாக வர, அப்போ ஓகே தானான்னு கேட்குறாங்க கதிர். கதிர், உனக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் செட் ஆகாது. சீனு தான் எனக்கு சரியான மேட்ச். அவன் இல்லாமல் நான் தனியாக கூட இருந்துருவேனே தவிர, ஆனால் என் வாழ்க்கையில் அவனை தவிர வேறு யாரும் வர முடியாதுங்கிறாங்க மாயா. என்ன மாயா, நீ சீனு மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்க, ஆனால் சீனு உன்னை பார்த்து இவ்வளோ கோவப்படுறேனுங்கிறாங்க. ஆமாம், அவன் கோவப்படும் போது கூட அவன் அம்சமாக தான் இருப்பாங்கிறாங்க மாயா. நாங்கள் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம். எங்களோட லவ் நான் வேண்டான்னு சொன்னபோது சீனுவும் சரி குடும்பமானது தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நானே அவனை வேண்டான்னு சொல்லும்போது அவன் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான். ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான் இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் எங்களோட காதல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களா பேசி சம்மதிச்சு இப்போ நாங்கள் எல்லாத்தோட சம்மதத்தோட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். சமயம் சீனுக்கு என் மேலே இருக்கிற அன்பாலையும் நான் அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவேங்கிற பயத்தினாலையும் அப்பப்போ இப்படி தான் பண்ணுவாங்கிறாங்க மாயா. அப்படி அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமாங்கிறாங்க மாயா. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காசு பணத்தை பார்த்து காதல் பண்ணுற இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு நீ லவ் பண்ணுற பார்த்தியா, நீ வேற லெவல் போங்கிறாங்க. இப்போ கூட சீனுவை பொறாமப்பட வைக்கத்தானே நீ என் பைக்கில் வந்த அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ ரொம்பவே பிரில்லியன்ட்டுங்கிறத நான் ஒத்துக்கிறேங்கிறாங்க மாயா. சரி சரி, காலேஜுக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போகணும் மாயா சொல்கிறாங்க. கதிரும் வேகமாக போய் காலேஜில் ட்ராப் பண்ணுறாங்க. எப்படி கரெக்டான டைமுக்கு நான் காலேஜ் கொண்டு வந்து சேர்த்துனாங்கிறாங்க. சரி சரி பரவாயில்லைங்கிறாங்க. ஆமாம், தானா காலேஜுக்குள்ளே போய் போகலாங்கிறாங்க. ஏன் கேட்குறேன்னு கேட்குறாங்க. நாவையும் ஓவர்டேக் பண்ணலாம், ஏதோ கிண்டல் அடிக்கலாம், வம்பளுக்கலான்னு தாங்கிறாங்க. ஓஹோ அப்படிங்கிறாங்க மாயா. திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக கார்த்தி நிற்கிறாங்க. அதே அந்த பக்கமாக போனேன்னா டிராஃபிக் போலீஸ் இருப்பார், உனக்கு பரவாயில்லையாங்கிறாங்க. யார் அந்த போலீஸுங்கிறாங்க. அங்கே நிற்கிறாரு பாரு, அவர் தான் அப்படின்னு கார்த்தி அடையாளம் காட்டுறாங்க. அப்படியே அப்போ அந்த டீம் போலீஸ் மாதிரி நிற்கிறாரு, அவரான்னு கேட்குறாங்க. ஆமாம், அவர் தான் எங்கள் காலேஜ் கோச். அவர் கூட தான் தனாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குங்கிறாங்க மாயா. தனா ரூட்டுக்கு போகணும்னா நீ அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிறாங்க. கேட்டுட்டா போச்சுன்ட்டு கதிர் கார்த்தியை பார்த்து போகிறாங்க. பின்னாடியே கதிர் கதிர் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போதே கதிர் போனதும் கார்த்தி தோல் மேலே கை வச்சு ஹலோ அப்படிங்கிறாங்க. நான் தான் கதிர்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன உங்கள் வாழ்க்கையை நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குதுங்கிறாங்க. சொல்கிறீங்கன்னு கார்த்தி கேட்க, ஆமாம் தனாவை கட்டிக்க போகிற அப்பாவி நீங்கள் தானுங்கிறாங்க. கதிர், நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கதிரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க மாயா. இவங்க யாருன்னு கேட்குறாங்க கார்த்தி. இவங்க நம்ம ரகுராம் பெரியப்பாவோட கடைசி தங்கச்சியோட பையங்கிறாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, சென்னையில் பார்த்துருப்போமான்னு கேட்குறாங்க கதிர். இல்லை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லையே, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு முகம் நல்ல ஞாபகம் இருக்குங்கிறாங்க கதிர். நிறைய பேர்த்த மீட் பண்ணுற ஒரு சிலர் முகத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கேன், அந்த மாதிரி தான் ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கதிர். ஒருவேளை உங்கள் ஃபேஸ் கட்டில் வேற யாரையாவது பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க கதிர். ஏய் சும்மா நீ விளையாட் பண்ணாதீங்கிறாங்க மாயா. சார், இந்த கதிர் எப்பவுமே இப்படி தான். ஆமாம், நீங்கள் என்ன கொஞ்ச நாளாக ஆளை காணுமே, எங்கே போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க மாயா. நான் வெளியூர் போயிட்டேங்கிறாங்க கார்த்தி. மாயா, உனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகலையாங்கிறாங்க. ஐயோ ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திட்டும் கதிர்கிட்டையும் மாயா சொல்லிட்டு கிளம்பி ஓடுறாங்க. நானும் கிளம்புறேன்னு சொல்லி கதிரும் கிளம்பி வர்றாங்க. வரும்போது ஏதோ ஒரு போராட்டத்தில் இவங்களை பார்த்த மாதிரியே தோணுது அப்படின்னு பார்த்த மாதிரி பார்த்துட்டே கார்த்தியும் கதிரை பார்த்த மாதிரி ஞாபகத்தில் அவங்களும் ஏதோ பழச நினச்சி பார்க்குறாங்க. ஜானகி ரெண்டு பேர் ரூமில் இருக்காங்க. அங்கே கதிர் வராங்க. என்ன உள்ள வரலாமா மாமான்னு கேட்குறாங்க. டே வாடாங்கிறாங்க. இல்லை இளஞ்சோடி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுதான் உள்ள கேட்டுட்டு வரலாம்னு வரேங்கிறாங்க. டேய் நீ அடி வாங்க போற, உள்ள வாடான்னு கூப்பிடுறாங்க ரகுராம். ஆமாம், அவனுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி நீ சாப்பிட்றியா, எடுத்து வைக்கிட்டுமாங்கிறாங்க ஜானகி. அத்தே, உங்களுக்கு என் மேலே எப்போ பார்த்தாலும் பாசம் தானா? சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களாங்கிறாங்க கதிர். சரி நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். சீனுக்கும் மாயாவுக்கும் எப்போ நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் முடிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன கதிர் திடீர்னு இப்படி கேட்குறீங்கிறாங்க ஜானகி. ஆமாம், அடுத்தது இந்த வீட்டில் கல்யாணம் தானே. மாயாவுக்கும் சீனுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு கல்யாண தேதியை சொல்லிட்டா தானே அடுத்தடுத்து வேலைகள் நடக்குங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா அத்தை கூட ஆமான்னு தலையாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. டே என்னடா அது? ஆமாங்க, அவன் சொல்கிறதும் சரி. கல்யாண தேதியை நம்ம குறிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்கறக்கு ஆரம்பிக்கலாமல்லங்கிறாங்க ஜானகி. அட என்ன மாமா யோசிக்கிறீங்க, சட்டு
பட்டுன்னு முடிவெடுங்கங்கிறாங்க கதிரேசன். புது ஜோடிகளாக இருக்க அவங்களும் அவசரப்படுவாங்களா, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவங்களும் எங்கேயோ சுத்திட்டு இருப்பாங்க. பத்மா சித்தி தோசை பிரச்சனை பண்ண மாதிரி அடுத்தது பூரி பொங்கல்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மாமா. ஆமாண்டா கதிர், நீயே என்ன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ சொல்றதும் சரிதானுங்கிறாங்க ரகுராம். சாயந்தரமா காலேஜ் முடிச்சுட்டு மாயா வந்துட்டோம், அவங்க எல்லாரும் முன்னாடியும் நிச்சயதார்த்தத்தை பேசி முடிவு பண்ணிக்கலாங்கிறாங்க ரகுராம். சூப்பருங்கிறாங்க கதிர். இதுதான் சரியான தீர்ப்பு, எப்ப என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமாமாங்கிறாங்க. அன்னைக்கு இவன் வேலையை பாத்தியா, இவனே ஒரு முடிவெடுத்து அது என்னையும் கேட்டு என்னையும் சமரிக்க வச்சு என்னையும் பாராட்டிட்டு போறான் பாருங்கிறாங்க ரகுராம். ஆமாமா, உங்க வளர்ப்பாச்சே உங்கள மாதிரி தானே இருப்பான்னு ஜானகி சொன்னதும் அட போங்கட்ட எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு தலையை குஞ்சுக்கிட்டு கதிர் வெக்கப்பட்டு ஓடுறாங்க. ரகுராம் குடும்பத்துல எல்லாத்தையும் வர சொல்லி மாயாவும் காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், அதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறேங்கிறாங்க. என்னப்பா என்ன முக்கியமான விஷயம், எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன்னு கேக்குறாங்க. என்ன மச்சான் திரும்பவும் பத்மா ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாலான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். சும்மா எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லாதீங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேங்கிறாங்க. பத்மா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, நல்ல விஷயம் பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காருங்கிறாங்க. என்ன நல்ல விஷயம்னு கேக்குறாங்க பார்வதி. கல்யாண விஷயம் தான்ங்கிறாங்க. அட யாருக்குடா உனக்கான்னு கேக்குறாங்க சிவராமன். கதிரேசன் திருன்னு முழிக்கிறாரு. சித்தப்பா இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பான்னு கேக்குறாங்க தனம். ஏன் எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா, எனக்கெல்லாம் வரிசையில போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க கதிர். ஆமாமா உன் மூஞ்சிக்கெல்லாம் வரிசையில வந்து நிக்காங்க பாருங்கிறாங்க. சரி அட இருங்கப்பா, மச்சான் எதை சொல்ல வராங்க, யாருக்கு நிச்சயம் யாருக்கு கல்யாணம்ங்கிறாங்க மணிவண்ணன். நம்ம சீனுக்கும் மாயாவுக்கும் தான் சொல்றாங்க. நிச்சயம் பண்ணி கல்யாணம் தெரியும் முடிவு பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னதும் சாரு முகத்துல எள்ளும் கொள்ளுமா வெடி கருமாவுக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி தீ மாதிரி என்ன, அதுக்கு என்ன அவசரம், அதான் கோயில வச்சு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டாரு, வேலையை ஆரம்பிச்சு தானே ஆகணும்னு சொல்றாங்க ஜானகி. ஆமா நீ அதுவும் சரிதான், அதுக்குள்ளயா மாயாவுக்கு படிப்பு முடிஞ்சிருமல்ல, காலேஜ் முடிச்சுட்டு அவளும் கல்யாணத்துக்கு தயாரிடுவாங்கிறாங்க சிவராம். ஆமா மச்சான், மண்டபம் பார்க்கணும், பத்திரிகை அடிக்கணும், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லணும், இன்னும் நிறைய வேலை இருக்குதுல்லங்கிறாங்க மணிவண்ணன். ரகு நிச்சயத்துக்கு தேதி குறிச்சாச்சான்னு கேட்குறாங்க பாட்டி. இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாள் பார்த்து ஜோசியர்கிட்ட சொல்லி தேதியை குறிச்சுக்கணுங்கிறாங்க ரகுராம். மாயா உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது, என்ன சீனு மாமா சந்தோஷத்துல பேச்சே வரலையான்னு தனா கிண்டல் அடிக்கிறாங்க. என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு மாயா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க சீனு. சாரு மாயாவை பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத மாயா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு அப்படி சாரு வில்லத்தனமா பாக்குறாங்க. அண்ணே நிச்சயத்தை வீட்டில் வச்சுக்கலாமா இல்லை பெருசாக மண்டபம் பார்க்கலாமாங்கிறாங்க சிவராமன். முதல்ல தேதியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாங்கிறாங்க ரகு. நம்ம தனாவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சிடலாங்கிறாங்க பாட்டி. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சிவா, புவனேஸ்வரியும் பரமேஸ்வரனையும் நீ வர சொல்லு, நிச்சயதார்த்தம் பேசுகிற அன்னைக்கே கல்யாண தேதியும் குறிச்சிடலாங்கிறாங்க ரகுராம். அங்கே இருக்கிற சில பேர் மட்டுமே சந்தோஷப்படுறாங்க. ஐயோ பாவங்கிறாங்க கதிர். யாருன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். தனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ள தான்ங்கிறாங்க. எவ்வளவோ ஜாலியாக இருந்திருப்பாரு, கல்யாண தேதியை குறித்து அவர் ஜோலியை முடிச்சிருவீங்க போல இருக்குங்கிறாங்க கதிர். நீ இப்படியே பேசிட்டு இருக்கு, கடைசி வரைக்கும் நீ சிங்கிள் தான்ங்கிறாங்க தனம். கதிர் ஏன் அப்படி இருக்கணும்னு ஒரு பொண்ணு பொறுக்காமல இருக்க போறான், சீக்கிரமா அவனுக்கும் ஒரு பொண்ணு பாத்துடணுங்கிறாங்க ஜானகி. ஐயோ ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கிறேன், முதல்ல இந்த கல்யாணத்தை எல்லாம் முடிச்சுடுங்கிறாங்க கதிர். ஆமா நாளைக்கே ஜோசியர் பார்த்து விஷயத்த சொல்லி நிறைய வேலை இருக்குதெல்லாம் பாத்துடலாங்கிறாங்க சிவராமன். ஆமா மாப்பிள்ள சரி வாங்க வாங்க தள்ளி போட வேண்டாம், இப்பவே போய் ஜோசியரை பார்க்கலான்னு சிவராமனும் மணிவண்ணனும் போறாங்க. என்ன மாயா உன் லவ் இப்பவே ஜாலியா இருக்கும் போல இருக்கு, கல்யாணத்தில் தானே முடிய போகுது, ரொம்ப ஜாலியாக இருப்பே போல இருக்குன்னு சந்தோஷப்படுத்துறாங்க. ஏப்பா உனக்கு வெக்கம் கூட பட தெரியுமா, வெக்கப்படுறியான்னு கேட்குறாங்க தனா. சும்மா இருடின்னு சொல்லிட்டு போறாங்க. நில்லடின்னு பின்னாடியே ஓடுறாங்க. 2 பேரும் விளையாடுறத பார்த்தா ஜானகி சிரிக்கிறாங்க. ஜானகி இதுல உனக்கு சந்தோஷமானு கேட்குறாங்க ரகுராம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஜானகி ரகுராம் அங்கிருந்து போறாங்க. நீ இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு பார்வதி கேட்குறாங்க. ஆமா எனக்கு இந்த வீட்டில் வர வர மரியாதை குறைஞ்சிட்டே இருக்கு. முதல்ல எல்லாம் ஏதாவது முடிவு கேட்கணும்னா அண்ணன் என்கிட்ட கேட்பாரு, ஆனா இப்போ உன் கல்யாணத்தை பத்தி கூட என்கிட்ட முடிவு கேட்க மாட்டேங்கிறாரு, அதை பத்தி என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் சீனுக்கிட்டையும் மாயாக்கிட்டையும் முடிவு கேட்டிருப்பாரு. இந்த மாயா தானே அவருக்கு செல்ல பிள்ளை, அதனால அவளும் முடிவு சொல்லியிருப்பா. அதனாலதான் உங்க அண்ணனும் உங்களை கேட்காமையே முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப வரைக்கும் அவ செஞ்ச தப்புக்கு இன்னும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல, நீங்க தான் அவளை அனுசரிச்சு போகணும் போல இருக்குங்கிறாங்க. என்ன பண்றது பார்வதி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவரை எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, நேற்று வந்தவளா என்ன மதிக்க போறா, என்ன பார்வதி பண்றது, எல்லாமே நானும் அனுசரிச்சு போயிட்டானே ஆகணும், என் பையனுக்காக எல்லாமே நானும் சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துதானே ஆகணும்னு சீனுவா பாக்குறாங்க பத்மா. என் பிள்ளையோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். சீனு நீ என்ன முடிவெடுக்க போற, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா பின்னாடி வரப்போற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கான்னு, அது நம்ம தலையெழுத்து, என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் அங்கிருந்து போறாங்க. சீனு எதுவும் பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க. மகாலிங்கம் புவனேஸ்வரியும் பரமேசியும் வர சொல்லியிருக்காங்க. வந்ததும் என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா அந்த ரகுராம் மாயாவுக்கும் சீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. தெரிஞ்ச கதையாச்சு, கோயில வச்சே அறிவிப்பு கொடுத்துட்டாங்களேங்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு தான் உங்க பொண்ணை நான் அங்க போக சொன்னேன், அங்க போய் என்ன அவ சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காளான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. நாங்களும் சும்மா இல்ல நாங்களும் எவ்வளவோ ஐடியாவெல்லாம் பண்ணணும், சீனுவோட ஜவுளி கடையை கூட நாங்க தான் கொளுத்துனோங்கிறாங்க. நீங்க கொளுத்துனீங்களா, அது எதுக்குன்னு கேக்குறாங்க. பரமங்க அப்பத்தானே சீனுவை காப்பாத்தி சாரும் நல்ல பேர் வாங்க முடியுங்கிறாங்க. பாப்பா கையில தீக்காயமெல்லாம் பட்டுது, சரி இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நாங்க நம்பணும். என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு இப்படி முடிவு மாறிடுச்சுங்கிறாங்க மகாலிங்கம். சரி உங்க பொண்ணு இன்னமும் ரகுராம் வீட்டுல தானே இருக்கான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. மேலேயே என் பொண்ணுக்கு அங்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, கல்யாண தேதியும் அறிவிக்க போறாங்களாம். மகாலிங்கம் புவனேஸ்வரி பரமேசி இவங்க 3 பேரும் வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மாயா அவங்க அப்பாவுக்கு போன் பண்றாங்க. ரகுராம் அந்த வழியா போனவங்க யார்கிட்ட பேசுறா மாயான்னு நின்னு பாக்குறாங்க. அப்பா சீனுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போதுங்கிறாங்க. மாயாவோட அப்பா ரொம்ப சந்தோஷமாங்கிறாங்க. மாயா தன்னோட அப்பா கிட்ட சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ரகுராம் அது என்னடான்னு திரும்பி பாக்குறாங்க. இந்த பக்கமா சீனு வேற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.